மாணவர்களே, இன்று நாம் காணவிருப்பது 2ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பாடமான பண்டைய அகழ்வாராய்ச்சி. பசங்களா, இந்த புகைப்படத்தை பாருங்கள். இதில் பாருங்கள், அந்த பூமிக்கு அடியில் இருக்க பொருட்களை தோண்டி எடுக்கிறாங்களா? ஆமாம், தோண்டி எடுத்து என்ன செய்வாங்க? ஆராய்ச்சி செய்வாங்க. பூமிக்கு அடியில் புதையுண்ட பொருட்களை தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா? இதை தான் அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா அகழ்வாராய்ச்சியுமே பார்த்திங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்டு தான் நடக்கும். அந்த அகழ்வாராய்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த திறனோட, கவனத்தோட, திட்டமிடல் இதெல்லாம் ரொம்ப 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 தேவை. இந்த அடிப்படையில் தான் நடைபெறும். இதுக்கு 3 முக்கிய நோக்கங்கள் இருக்குது. என்னென்னா, முறையான திட்டமிடல் அவசியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்செயலாக நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், அப்புறம் மீட்பு பணிகள். இந்த அடிப்படையில் தான் இந்த அகழ்வாராய்ச்சியை நம்ம என்ன செய்யலாம்? வகைப்படுத்தலாம். அப்புறம் பெரும்பாலான அகழ்வாராய்ச்சி பார்த்திங்கன்னா முன்னரே திட்டமிட்டு நடக்குதுப்பா. சரி சார், நீங்கள் கேட்கலாம், இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கடியில் அந்த புதைந்து கிடக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டெடுக்கிறது தான். இந்த பாருங்கள், இந்த ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் பார்த்திங்கன்னா தொல்கைவினைப் பொருட்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பூமிக்கடியிலேருந்து கண்டெடுக்கக்கூடிய ஆதாரங்கள் தான். இந்த தொல்கைவினைப் பொருட்களை வச்சு தான் இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சு, அவங்களோட உடைகள் எப்படி இருந்ததுங்கிறது இந்த எலும்புகள் பிற பொருட்களை வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. சரி, இந்த அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் தொல்பொருள் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, பண்டைய மனிதர்களோட வரலாறு, அவங்க வாழ்ந்த இடம், அந்த தொல்கைவினை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக அதெல்லாம் பகுப்பாய்ந்து அதை மக்களை பற்றி பழங்காலத்தில் பற்றி நமக்கு தகவலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது உலக அளவில் ஆர்வத்தை ஏற்படுத்தின சில அகழ்வாராய்ச்சிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், இதுதான்பா எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடு. இந்த பிரமிடுகளை பற்றி அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்காக போய் பார்க்கையில் அங்கே அரசியலுக்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவின பிரமிடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லறைகள் அரச குடும்பத்திற்காக மிக சிறந்த வடிவமைப்பை கொண்டு கட்டப்பட்டிருக்கதா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரமிடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேருந்து கண்டெடுக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகளை வச்சு அந்த கால மக்களோட சராசரி உயரம், வயது, இந்த தகவல் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆராய்ச்சி அந்த அகழ்வாராய்ச்சியில் நினைக்கும் போது பாருங்கள், இப்படி ஒரு வியப்பாக இருக்குல்ல. அடுத்து பாருங்கள், இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். இதுக்கு ஹரப்பா நாகரிகம்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று சொல்லட்டா, 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வுக்களமே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான்பா. இந்த நாகரிகத்தை இந்த இடத்த பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தில் இந்த இடம் நகரமானது பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நன்கு திட்டமிட்டு சரியான வடிகால் அமைப்போட, அப்புறம் கிணறுகள்லாம் கொண்ட இந்த கட்டடத்தை, இந்த ஊரை, நகரத்தை வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மூடிய வடிகாலுக்கு அந்த கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய வசதி, அதை கழிவு நீர் இருக்குது பார்த்தீங்களா, அது மூடி அந்த வடிகால் வழியாக வெளியேற்றக்கூடிய வசதியெலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேம்படுத்தப்பட்ட தானிய களஞ்சியம், இந்த நம்ம குடோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில், அந்த தானிய களஞ்சியங்கள். அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பெரிய குளம், பாதுகாப்பு சுவர்கள், இதெல்லாம் இந்த நாகரிகத்தில் இருந்திருக்கு. இந்த நகரம் சரி, அந்த நாகரிகம் சரி, அவர்களோட காலத்தின் நான் பார்க்கையில் எவ்வளோ முன்னேறிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, ஒரு நாகரிகமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். வியப்பாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அகழ்வாராய்ச்சி மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.